இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக ஊறுகாய் செய்கிறதுக்கு இந்த ஒரு மசாலா போதும். அந்த மசாலா இருந்தாலே ஊறுகாய் ஃப்ளேவர் அப்படி இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 3 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 துண்டு காயத்துண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் இது கூடவே வறுத்துருங்க. பொறுமையாக அழகாக வறுத்து எடுத்துக்கோங்க, கருகிராமல். இதை வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது இந்த காயத்துண்டுகளை மட்டும் தட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா முழுசாக போட்டிங்கன்னா ஜார் வீணாக போயிடும். இப்போ இதை அரைச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலா, இதில் சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஊறுகாவோட அளவை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிற நெல்லிக்காய் ஊறுகாயில் இந்த மசாலாலாம் போட்டு அப்படியே அடுப்பில் வச்சு கிண்டி எடுத்தோன்னா அருமையான ஊறுகாய் ரெடி. இந்த கடுகு வெந்தய பொடியை காரக்குழம்புல கூட சேர்த்துக்கலாம்.